நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தை இணைக்கும் காவிரி ஆற்றில் பாலத்தின் மேற்பகுதியை தொட்டுக்கொண்டு தண்ணீர் ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாண்டியன். விவரங்களை பதிவு செய்ய. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தின் கிருஷ்ணராஜா சாகர் அணை மற்றும் கபினி அணை பகுதிகளிலிருந்து தொடர்ந்து நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுவதால் தற்பொழுது மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ளது. இதனையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 1,50,000 கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குமாரபாளையம் பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ள நிலையில் அங்கிருந்த 104 குடும்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் ஜனதா நகர் பகுதியில் மற்றும் அக்ரஹாரம் பகுதியிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நகராட்சி திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதே தொடர்ந்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தையும் ஈரோட்டையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள பாலத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள அந்த பாலத்தின் இரு பகுதிகளிலும் தற்பொழுது நீர் தொட்டு செல்லும் வண்ணம் செல்கிறது. இதனால் இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இப்பொழுது அதனை நாம் கழுகு பார்வையில் பார்த்து கொண்டுள்ளோம். தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.